பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு பார்க்க போற வசனம் யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த வசனத்தை வாசித்தப்போ எனக்கு ஆஹ், ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னு பார்த்தோம்னா, லைக் எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்ச வசனங்கள்ல இது ஒரு வசனம். அப்படி இருக்கும்போது எப்படின்னு நான் இத சொல்லியே ஆகணும் அப்படிதானே? பிடிச்ச வசனம்னு வேற சொல்லியிருக்கிறேன். எப்படின்னு பார்த்தோம்னா, அ என்னோட ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க வராங்க. அ எனக்குள்ளே நெறைய அம் சந்தேகங்கள், லைக் இது நடக்குமா? நடக்காதா? எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேஜ் அப்படிதானே? லைக் நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது, நம்ம எல்லாத்துக்குமே டிபெண்ட் ஆயிருக்கிறது அம்மா, அப்பாவா இருக்கும். அப்படிதானே? அதுக்கப்புறம் ஒரு சர்டைன் ஏஜ் ஆனதுக்கு அப்புறமா நம்மள கல்யாணம் பண்ணி அவங்க மா க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அப்படிதானே? அப்படி இருக்கும்போது நமக்கு நெறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும்ல. அப்படி இருந்தப்ப தான் லைக் ம் அ என் ஹஸ்பண்ட் வீட்ல இருந்து என்னைய பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது என் ஹஸ்பண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா, அப்பா சொன்னாங்க. அப்போ ஹஸ்பண்ட் வராங்க. எனக்கு ரொம்ப பயம். எனக்கு என்ன அந்த பயத்த எப்படி சொல்லணும்னே தெரியல. அ ரொம்ப நர்வஸா இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். அ அப்போ எனக்கு அம் என்ன பண்ணனே தெரியல. நான் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சுட்டேன். நான் வரமாட்டேன், வெளிய வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பைபிள் வாசித்தப்போ, நான் இந்த வசனம் தான் எனக்கு உடனே வந்துச்சு. அதாவது செ நான் பைபிள் திறந்துட்டு டக்குன்னு வாசிக்கிறேன். அப்படி வாசித்துட்டே இருந்தப்போ, 2ண்ட் வசனம், "தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன்." இந்த வசனத்த வாசித்தோனே எனக்குள்ளே ஒரு சமாதானம். ஆ நெறைய நேரங்கள்ல நம்ம நெறைய வார்த்தைகள கேட்டிருப்போம் அப்படிதானே? ஆனா சில இன்சிடென்ட்ல நம்ம வாசிக்கிற வசனங்கள் நம்மளோடு நெறையா பேசும் அப்படிதானே? அப்படியே பேசிய வசனங்கள்ல தான் இது ஒரு வசனம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அப்போ அந்த டே வந்துச்சு. அ அப்போ எனக்கு நெறைய சர்ப்ரைஸான காரியங்கள்லாம் நடந்துச்சு. எங்க அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சதெல்லாம் நான் பார்த்தேன். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படிங்கிறத அந்த டேல நான் உணர்ந்தேன். அதே வசனத்த தான் எங்களோட வெட்டிங் இன்விடேஷன்ல வச்சிருந்தாங்க மேல டாப்ல. இப்பவும் எனக்கு அந்த வசனத்த வாசிக்கும் போதெல்லாம் இந்த இன்சிடென்ட் ஞாபகம் வரும் எப்பவுமே. அப்படிதான் கர்த்தர் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு எப்போ